தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. இந்த முறை வந்து அவங்க அதிமுக கூட்டணி இப்போதைக்கு வெளியில இருக்காங்க. அவங்க வந்து 26 வந்து திமுக நோக்கிய பயணம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ கண்டிப்பா வந்து ஒரு 8ல இருந்து 9 எம்எல்ஏ வந்து ஜெயிச்சாதான் கட்சியோட அங்கீகாரம் வந்து தக்க வைக்கப்படும். ஸோ அதனால அவங்க திமுக கூட்டணிக்கு போறதா விரும்புவாங்க. திமுக கூட்டணிக்கு அவங்க போறதுனால லாபம் தான். ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்க 20 சீட்டு கம்மியா வாங்குறது வேஸ்ட் அந்த கூட்டணிக்கு போறது. இது திமுக கூட்டணியில ஒரு 10 சீட்டு 11 சீட்டுன்னு வாங்கினாலுமே அவங்களுக்கு 8 எம்எல்ஏ 9 எம்எல்ஏ கிடைச்சிடும், கட்சி அங்கீகாரம் தக்க வைக்கப்படும். அதுவும் இல்லாம நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில 14 சீட்டு கேட்கறதாவும் அதிமுக கூட்டணி போனா 23 கம்மியா போகக்கூடாதுன்ற எண்ணத்துல வந்து பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கன்ற அளவுக்கு நம்ம நியூஸ் தெரிய வருது. ஏன்னா அவங்க வந்து நம்பர் 5 சென்டிமீட்டர் தான் சீட்டு வாங்குவாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு 14 சீட்டும் அதிமுக கூட்டணியில 23 சீட்டு வாங்கதான் அவங்க பிளான் இருக்கு. அவங்களுக்கு எது நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க திமுக கூட்டணி போற வந்து அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். தேர்தல் சூழல்களை வச்சு பார்க்கும் பொழுது திமுக கூட்டணியில இப்போ இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளே அவங்களுக்கு 10ல இருந்து 12 சீட்டு கொடுக்கலன்னா திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரதை பத்தி யோசிப்போம் அப்படின்ற கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ தேமுதிக அவங்களுக்கு எப்படி 13 சீட்ல இருந்து 14 சீட் வரைக்கும் திமுக கூட்டணியில ஒதுக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்ப விஜய் புதுசா வந்திருக்கிறதுனால விடுதலை சிறுத்தைகளுக்கோ மதிமுகவுக்கோ வந்து திமுக வந்து அதிகமா சீட்டு தரும்னு நான் நினைக்கல. அவங்களுக்கு அதே அளவு சீட்டு தான் இருக்கும். கூடுதலா தேமுதிக உள்ள இருக்கிறதுக்கான ஆப்ஷன் நிறையவே இருக்கு. சோ வந்து அந்த கூட்டணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.